உன் அண்ணன் பாண்டிச்சேரியில நின்று பேசினால வண்டி மேல நின்று அந்த அமைச்சருக்கு தான் கட்சியில இப்ப மறுபடியும் சீட்டு கொடுத்து அவன் கட்சி சார்பா நிக்க வச்சிருக்கான். டிவிகே கட்சி சார்பா நிக்கிறது அந்த அமைச்சர். அவனை பத்தி தான் அன்னைக்கு மேடையில தப்பா பேசினா விஜய். இப்ப விஜய் எவ்வளவு பெரிய முட்டையா இருப்பான். இல்ல இப்படி எல்லாம் வார்த்தை எல்லாம் விடாத கபிலன், அப்புறம் நானும் பேச வேண்டியது வரும். ஓகேவா? நல்லா போயிட்டு இருந்ததுன்னா நல்லா போகணும். ஓகேவா? இல்ல அப்படி பேசக்கூடாது. இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கீழே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? நீ வந்து அப்படி ஒருமையில எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நானும் பேச வேண்டியது வரும். நீ ஒழுங்கா பேசணும். இவ்வளவு நேரம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது, ஒழுங்கா பேசு. ஓகேவா? ஒழுங்கா பேசலாம். கொலை வழக்குல அந்த கட்சியோட முதலமைச்சர் அவரே வந்து பதவி பறிச்சு கட்சியில இருந்து நீக்கிறாரு. என்ன அந்த அதை நீ பாராட்டி அங்க மேடையில உட்கார்ந்து பேசுற, நிரூபிக்கப்பட்டிருக்கு சொன்ன எடுத்து போடுனா போட மாட்டீங்க. பேசும்போது குறுக்க வந்தீங்கன்னா நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து போடுறா மேல, இவர்தான் வந்து அக்யூஸ்ட் நிரூபிக்கப்பட்டிருக்கு எடுத்து போடுங்கடா. பேசும்போது நீ நடுல வந்தீங்கன்னா பயப்படுறன்னு அர்த்தம்டா. என்ன சொல்ல விடாம தடுக்கிற, ஏன்னா உனக்கு பயம் புண்டை வந்துருச்சுன்னு அர்த்தம். மொசகுட்டி ப்ரோ, சிட்டிசன் சரன்னு ஒருத்தர் மைக் கேக்குறாரு, காமிச்சதுன்னா கொஞ்சம் பாருங்க ப்ரோ. இல்ல ரிக்வெஸ்ட் எதுவும் காமிக்கலையா ப்ரோ? சிட்டிசன் சரணா வந்துச்சு. இல்ல அவர் வெளியே போயிட்டாரு, அவர் வெளியே போயிட்டாரு. பாண்டிச்சேரியில இந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி கூட இறக்கிருக்கிறேன். பாண்டிச்சேரிக்கு அவன் இவனுங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்ப அந்த வீடியோவை நான் இறக்கினேன். நான் மட்டும் இல்ல, ஜிப்ஸியும் இறக்கிருக்கிறாப்புல. ஆமாங்க, ரொம்ப கீழே போச்சு போல, தேட முடியல. கபிலன், நான் என்ன சொல்றேன், அவர் தான் குற்றவாளின்ட்டு நிரூபிக்கப்பட்டதா ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அமைச்சர் பதவியில இருந்து இறக்குனாங்க. அந்த ஆளை எதுக்கு அமைச்சர் பதவியில இருந்து இறக்குனாங்க? எனக்கு ஒரு ரீசன் சொல்றேன். கேஸ் வந்து யாரு வேணா குடுக்கலாம்யா, நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியா? டேய், கோர்ட்ல இன்னும் கேஸ் இருக்கறனால தான்டா அந்த ஆளு பஞ்சாயத்தே வந்துச்சு. அதனால தான்டா அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அறிவு இருக்காடா? என்னடா நாடகம் ஆடுறீங்க? இல்ல ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் ஒரு இன்னோசன்ட் தான். ஓகேவா? நான் என்ன சொல்றேன், ப்ரூவ் பண்ணாத வரைக்கும், கோர்ட்ல வந்து நிரூபிக்கப்படாத வரைக்கும், ஒரே நிமிஷம் கோர்ட்ல கபிலன் என்ன பிங்க்மேன் ஒரு நிமிஷம் இரு. கபிலன் என்ன கேக்குறாருன்னா, அது ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னே வச்சுக்கோ. ஆனா அத வந்து விஜய் வந்து ஒரு குற்றம்னு சொல்லிட்டு ஒரு மேடையில அந்த அமைச்சரை பத்தி தான் பேசினாரு. அதே ஆளையே விஜயே வந்து ஒரு கேண்டிடேட்டா நிறுத்துறாருன்னா, அப்ப ஒண்ணு மேடையில அப்ப பேசுறதெல்லாம் விஜய் பேசுறதெல்லாம் ஃப்ராடா? இல்ல அப்படியெல்லாம் பேசினாரான்னு எனக்கு தெரியல. நீங்க எடுத்து போடுங்க, அந்த அமைச்சர் பேரு பேசினாரான்னு எடுத்து போடுங்கன்றேன். போடாமே நீங்க சும்மா பேசக்கூடாது. பேசியிருக்காப்ல, அவரை தான் வந்து பதவி எடுத்து போடுங்க, ப்ரூஃப் எடுத்து போடுங்கன்ற. சும்மா பேசக்கூடாதுல்ல. பாண்டிச்சேரி கேண்டிடேட் யாரா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. கேண்டிடேட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன். பாண்டிச்சேரி கேண்டிடேட் யாரா? ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்றது கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. கேண்டிடேட் தெரியாதுல, வாய்மூடு. தெரியாதுல, இப்ப வாய்மூடு. சொல்லுங்க சித்தார்த். கபில் ப்ரோ, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து கேம்பெயினோ இல்லை ஏதோ பண்ணலாமா அரசியல் கட்சிக்கு? அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். இப்போ எனக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு, அப்புறமே நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிவிகே வேட்பாளர், அவங்களாம் வேட்பாளர் பேரே போடல, ஒரு வேட்பாளராக போட்டு ஒரு லேடி கேம்பெயின் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லி அவரும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, டிவிகேவோட ஃபிளாக் எல்லாம் போட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்ற பிங்க்மேன்? சித்தார்த் ப்ரோ, கொஞ்சம் மைக் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். ஹலோ. ஆமா சித்தார்த் ப்ரோ, அது இது கனெக்ஷன் இஷ்யூன்னு நினைக்கிறேன், விட்டு விட்டு கேக்குது, வாய்ஸ் உடையுது ப்ரோ. அது கொஞ்சம் மட்டும் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் அந்த ஆடியோ ப்ளே பண்றேன். ஜிப்சி இருக்கீங்களா? டேய் கேக்குதாடா பிங்க்மேன்? அவன் போயிட்டான், லிசனருக்கு போயிட்டானா? இதான் சாக்குன்னு தப்பிச்சு ஓட்டானா? நான் விட மாட்டேன். ஓடிட்டான், பேச இருந்தவனை ஃபுல்லா அடிச்சு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஏகே சாய் ஜே சரவணகுமார். இந்த சரவணகுமார் யாரு தெரியுமா? 2021 பாஜக சார்பாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று பாஜக அமைச்சராக, ரங்கசாமியுடைய அமைச்சரவையில ஆதி திராவிடர் நலத்துறையுடைய அமைச்சராக இருந்தவர். இவருக்கு தான் தாவேகா சார்பாக சீட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விட ஒரு கொடுமை தெரியுமா? இதே நபருக்கு எதிராக தான் ஊழல் குற்றச்சாட்டை வச்சு விஜய் அவர்கள் புதுச்சேரி மீட்டிங்ல பேசினாரு. அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க.
இங்க ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. அதாவது ஊழல் காரணமாக ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாருல, அந்த அமைச்சர் வேற யாரும் இல்ல, தாவேகாவுடைய 4வது வேட்பாளரான சாய் சரவணகுமார் தான். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. தூய சக்தி ஊழலுக்கு எதிரானவங்க நாங்க அப்படின்னு சொல்லி வாயிலேயே பேசக்கூடிய விஜய் ஊழல் குற்றச்சாட்டு இவர் வாயாலே வச்சவருக்கே தன்னுடைய கட்சிக்கு வேட்பாளராக நிறுத்துறார் அப்படின்னா தூய சக்தியுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நாட்டு மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, இவர் ஊழல் குற்றச்சாட்டாகலாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணல, அதுலயுமே விஜய் தப்பா தான் பேசினாரு. எப்படி ரேஷன் கடையே புதுச்சேரி இல்லைன்னு சொல்லி பொய்யை பேசினாரோ அதே மாதிரிதான் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி தப்பா பேசினாரு. என்னங்க அப்ப ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு யாரு மேல இருந்துச்சுன்னா சந்திர பிரியங்கா. Look at this bot I found. தாவேகா சார்பாக புதுச்சேரியுடைய 4வது வேட்பாளர் திருப்பூர் மேலதான் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இவருக்கு பதிலாக திருமுருகன் என்பவர் ஏற்கனவே அங்க அமைச்சராக மாறிட்டாரு. என்னங்க அப்ப ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவரை தானங்க அவர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அங்கேயும் ட்விஸ்ட் இருக்கு. இவர் ஏன் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு தெரியுமா? இவர் பாஜகவுல மாநில பொறுப்பில் இருந்த உமா சங்கர், இவர் பாத்தீங்கன்னா மார்டின் குடும்பம் இருக்குல்ல, லாட்ரி மார்டின் குடும்பம், அவருடைய பையனை கோயம்புத்தூர்ல இருந்து புதுச்சேரி கூட்டிட்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துறாரு. இப்படி திட்டத்தில் நடத்தக்கூடிய அந்த உமாசங்கர் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் படுகொலை செய்யப்படுறார். இந்த படுகொலைக்கு மிக முக்கியமான காரணமே ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சாய் சரவணகுமார் தான் அப்படின்னு சொல்லி உமாசங்கர், கொலை செய்யப்பட்ட உமாசங்கருடைய அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதனால இவரை கண்டிப்பாக பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற உடைச்சல் என்பது கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. இவருக்கு பதிலாக தான் ஜான்குமார் அப்படின்ற லாட்ரி மார்டினுடைய ஆதரவாளருக்கு ஒரு பாஜக எம்எல்ஏக்கு சீட்டை கொடுங்க, அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில விஜய் அவர்கள் பேசினாரு. இவர் ராஜினாமா பண்ணும் போது மோடி அவர்களுடைய ஆணைக்கிடுங்க தான் ராஜினாமா பண்ணேன்னு சொன்னவர். அந்த அளவுக்கு மோடி பக்தர். நேற்று வரைக்கும் பாஜகவுல மீண்டும் தனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க என்று காத்திருந்தவர் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவில்லை என்றவுடன் பாஜக ஆபீஸ போய் முற்றுகையிட்டு தன்னுடைய பாஜக துண்டை எல்லாம் போட்டு கொளுத்தி பாஜக ஆபீஸ கந்தகோணம் பண்ணவர் தான் இந்த சாய் சரவணகுமார். அப்போ இவருக்கு பாஜகவோட சீட்டு கொடுக்கலன்னு முதல் நாள் கட்சியில சேர்ந்த முதல் நாள்லயே விஜய் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அங்க விஜய் ரசிகர்கள் ஒருத்தரையும் மதிக்கலன்னு அர்த்தம். பணம் உள்ளவனை மட்டும்தான் கட்சியில சேர்ப்பேன்னு அர்த்தம். பாஜக காரனா இருந்தா முன்னுரிமை கொடுப்போம்னு அர்த்தம். வேட்பு மனுவோ விருப்ப மனுவோ எதுவுமே தாவேக்கால முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கொலை பழி சுமத்தப்பட்ட ஒரு கொலை குற்றவாளியாக பேசப்பட்டவருக்கு தான் இந்த விஜய் அவர்கள் 4வது வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். ஹலோ அசகுட்டி, சொல்லுங்க. மைக் அப்புறம் டக்குனு கொடுங்க. ஸ்லாட் இருக்கா? ஹலோ ஸ்லாட் ஹலோ இருக்கும். ப்ரோ, சரத் பேசுறேன். இரு ப்ரோ வரேன். இரு ப்ரோ. ஓகே ஓகே பேசு. ஸ்லாட்ல எனக்கு நானே மெட்ராஸ் பையன் ரெட் டிராகன் 3 பேர் தான் மேல இருக்கோம். இப்ப சரத் இருக்காரு, ராஜ் வெங்கட். இப்ப நான் ஆடியோ ப்ளே பண்ணி முடிச்சிட்டேனா? ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரான் பாத்தீங்களா திருட்டு பையன்? ப்ரோ நானா? இல்ல நான் ஒன்னும் சொல்லையா. இங்க ஒரு திருட்டு பையன் போனான். பிஜேபி சப்போர்ட், பிஜேபி கட்சியை சேர்ந்தவன். ஓகே ப்ரோ, நான் அப்பயிருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். பிங்க் அவருக்கு கூட பேசுனதால கேட்டுட்டு தான் இருக்கேன். அதான் சொல்றேன். ஓகே ஓகே. இப்ப நான் ப்ளே பண்ணதெல்லாம் உனக்கு கேக்கல. அதனடா பிங்க் மேன் எங்க பிங்க் மேன் காணோம்? மைக்ல தான் இருக்காப்டி. டேய் உனக்கு கேக்கலடா பிங்க் மேன். இப்ப நான் ப்ளே பண்ணது உனக்கு கேக்கல அதானே? மறுபடியும் இருக்கு மாப்ள. நீ வருவேன்னு தெரியாது. நான் இன்னும் 30 தடவை கூட ப்ளே பண்ணுவேன். இப்ப நீ ஆனா அந்த லிங்க் அப்படியே எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு தேவைப்படுது அந்த கண்டென்ட். போய்ட்டான். எனக்கு தரமா கேட்சி ப்ரோ. இவரு மெட்ராஸ் பையன் கேக்குதா ப்ரோ? கேக்குது சரத் ப்ரோ. உங்க செம ஃபேன் ப்ரோ மெட்ராஸ் பையன். அந்த ட்விட்டர்லயே ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணதுலயே உங்க ட்வீட் எல்லாம் பார்த்து சூப்பரா இருக்கும் ப்ரோ. மெட்ராஸ் பையன் ஆட்டோகிராஃப் யார் சரத் நீங்களா கேக்க சொல்றீங்க? ஆமா இல்ல ஓபன் பண்ணப்போ நீங்க திமுக பத்தி தான் பேசுவீங்க. புரியுது? விஜய் அடிச்சு பேசுவாப்ல. இப்படி பேசணும்.
இல்ல 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 அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். பட் விஜய்ல இருந்து ஆப்போசிட்டா பேசுவாரு செம்ம. சரத் ப்ரோ மெட்ராஸ் பையன் சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி பையன் நமக்கு தெரிஞ்ச பையனா? எவ்வளவு பேமெண்ட் சொன்னுங்க, நானும் ஏதாவது பார்த்து. இல்ல அதை விட அவரு நான் முதல்ல டிஎம்கே சப்போர்ட் நிறைய போடுவேன். இப்ப ஃபுல் இல்ல அண்ட் ஃபுல் விஜய் மட்டும் ஜிப்சி ப்ரோ அட்டாக் பண்றாரு. பேசுறது கேக்குதான்னு இல்ல கேளுங்க இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க கபிலன் ப்ரோ. பாராட்டணும். அந்த பையன் வந்து ஒரு டிஎம்கே ஒரு ஐடியா வந்து அவர் பாராட்டினாரு. இல்ல நான் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ட்வீட் தான் வந்து போடுறீங்க. முதல்ல நான் திமுக சப்போர்ட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு இருப்பேன். இப்ப விஜய் வந்து இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் முரட்டத்தனமா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோ அதுக்கப்புறம் ப்ரோ நான் ரொம்ப அடிச்சேன். ப்ரோ ப்ரோ நான் அதுல இல்ல அவர் ஒரு உண்மையை மறைக்கிறாப்புல சரத். என்னன்னா அவர் நார்மலா தான் அடிச்சிட்டு இருந்தாரு. இவனுங்க போய் ஐடியா சஸ்பெண்ட் பண்ணி விட்டானுங்க. ஓகே ஓகே காப்பிரைட் இஷ்யூல அதுல கடுப்பாயிட்டாப்புல மெட்ராஸ் பையன். ப்ரோ ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் ப்ளீஸ். சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா இது ட்விட்டர் ஓபன் பண்ணதும் மெட்ராஸ் பையன் தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இதுல வந்தது. கையெழுத்து போட மெட்ராஸ் பையன் எத்தனை தடவை இந்த பையன் சொல்றேன் பாத்து. கிளாப் போடுங்க. பட் நம்ம மெட்ராஸ் சரக்குமாரு மெட்ராஸ் பையன் சரி ஓகே. பேசணுமா அவர்கிட்ட பேசணுமா? ஆமா ஆமா பேசு ப்ரோ மெட்ராஸ் பையன். சொல்லுங்க. உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பேன் எவ்வளவு நாள். ஓகே ஓகே ஓகே. அது நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா உங்ககிட்ட ஏதாச்சும் பேசணும்ட்டு ரொம்ப ஆசை. ப்ரோ பிராமிஸா ப்ரோ எனக்கு இந்த மெட்ராஸ் பையன் ஸ்டார்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் பேசினேன் இல்லையா, அப்போ நான் பார்க்கல மெட்ராஸ் பையன் இருக்கான்ட்டு. நான் ஃபாலோவர்ஸ்ல போய் பார்த்தா மெட்ராஸ் பையன் கிட்டயும் லைவ் ஓடிட்டு இருக்கு, இது பேசிட்டு இருக்காங்கன்ட்டு அவர் மூலியமா இங்க ஸ்பேஸ்க்கே வந்தீங்களா சார்? ப்ரோ ஆமா ப்ரோ திருப்பி ரெண்டாவது எனக்காக வந்திருக்காரு. பிராமிஸா ஆமா, ரெண்டாவது முறை வரும்போது மெட்ராஸ் பையனுக்கு பார்த்துதான் வந்தேன். விஜய் ஃபேன் வந்து இப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்கு. நான் விஜய் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி பேசுறது வந்து இல்ல நீங்க அப்படி கேட்க கூடாது. பகல் டைம்ல அப்படி தோணுதா, நைட்ல அப்படி தோணுதான்னு கேட்கணும். எனக்கு ஆப்போசிட்லயும் பேசுறவங்களும் வேணும், விஜய் பத்தி பேசுறவங்களும் வேணும். நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஒண்ணு இல்ல அது இழந்த பழம் அந்த டைம்ல ஃபேமஸ், அதனால இலன்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இழந்த பழமே நான் சாப்பிட்டது இல்ல ப்ரோ. சீசன் எப்போ சின்ன வயசுல சாப்பிட்டது, இப்ப எங்க கண்ணுக்கே இல்ல ப்ரோ. எல்லாம் திமுகவோட சதி ப்ரோ. ஃப்ரீயா விடு. எல்லாம் அண்ணன் வந்தா சரியாயிரும். அண்ணன் வந்தா எல்லா கடைசியும் இழந்த பழம் வித்துருவோம். ஐயோ இழந்த பழம் பாட்டு கேள்விப்பட்டியா? இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல. அண்ணன் இப்ப என்ன வர்றாருன்னா என்ன கடவுளா? வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம், நம்மளுக்கு என்ன அதுல. ப்ரோ இங்க பாரு ப்ரோ, குஸ்கின்னு ஒரு ஐடி இருக்கு, அது தெரியுமா? புஸ்கி ஒரு ஐடி. குஸ்கி பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த குசு பத்தி பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இரு சார். ரொம்ப நேரமா அவர்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ப்ரோ பிங்க் மேனையும் சேர்த்து விடுங்க ப்ரோ. உங்ககிட்ட அப்பயே அந்த கேள்வி கேட்க இருந்தாரு, அதை கேட்டு கேட்கணும். ஆமா அந்த குஸ்கின்னு ஒரு ஐடி இருக்கே, அது தெரியுமாப்பா உனக்கு? ப்ரோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன், பட் இப்போ ஞாபகம் இல்ல. விஜய் ஃபேன்ஸே கதற விடுறவன் ஒரு விஜய் ஃபேன். எப்படி கபில் தப்பு பண்றீங்க? விஜயே கதற விடுறவன் அவன். ஆமா விஜயவே ஓப்பனா சொல்லணும்னா ஜெகதீஷ கதற விட்டவன். விஜய் ஃபேன். ஆமா அவன் விஜய் ஃபேன் தான் சரத்து. அவன் விஜய் ஃபேன் தான். அந்த குஸ்கின்றவன் விஜய் ஃபேன் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. எப்படி அவன் விஜய் ஃபேன் சொல்றீங்க அப்படின்னா, ரஜினி அபியூஸ் பண்ணுவான். ஆமா ஆமா அஜித் அபியூஸ் பண்ணியிருக்கான். அப்ப விஜய் ஃபேனா தானே இருப்பான். இன்னொன்னு அவன் வந்து ஐடி வந்து அண்ணன் என்ன சொல்றது, இப்போ கட்சி ஆரம்பிச்சப்போ ஆரம்பிக்கல, முன்னாடி ஆரம்பிச்ச ஐடி தான். சோ எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஐடி தான் அது. ஆமா. ஸோ இதுல டவுட் எல்லாம் படாத, அவன் பியூர் அக்மார்க் தற்குறி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த தற்குறில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பொதுவா எல்லா விஜய் ஃபேன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிறவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜோம்பிஸ் லெவல்ல. இல்ல கபிலன் அவன் தற்குறின்னு சொல்லாதீங்க. அவனை வந்து விஜய் ஃபேனு அபியூசர்னு எல்லாம் சொல்லுங்க, தற்குறி இல்ல. ஏன்னா அந்த தற்குறி அவன் வந்து அண்ணன் தற்குறின்னு அவன் உணர்ந்துட்டான், அதனாலதான் இங்க பிரச்சனையே. ப்ரோ நான் சொல்லவே இல்லையா இப்ப நான் தற்குறி என்பது நான் எதுவும் ரிப்ளை பண்ணவே இல்லையே, நீங்க சொல்லுங்க. இல்ல நான் இங்க இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். கபிலன் வந்து அவன் அந்த பையன் என்னன்னா இழந்த பழம் சாப்பிட்டது இல்ல, அடுத்தது மாம்பழம் சாப்பிட்டது இல்ல. ஆனா இழந்த பழம் சாப்பிட்டு இருக்கேன், ஒரு 4-5 வருஷமா சாப்பிட்டது. ரொம்ப முக்கியம் சரத்து, கொஞ்சம் ஓரமா கொஞ்ச நேரம் அமைதியா நான் ஜிப்சிட்ட பேசிட்டு வரேன். நீங்க தான் இழந்த பழம் கான்செப்டே பேசுனீங்க. இல்ல ஞான பழம் சாப்பிட்டுருக்கியா? நீ வந்து உனக்கு இன்னொரு பேர் சொல்றேன் கேளு. டுமில்க்கு வவால் தெரியுமா?
ஓ டுமில் குப்பம் அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, எனக்கெல்லாம் சூப்பர் ப்ரோ. இல்ல இல்ல சொல்ற கேளு. அவன் என்ன மத்த வேலை வந்தா பாக்குறான் கிப்சி, அவன் என்ன நினைச்சு கேட்டிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு ஏதாவது? அமுச்சு விடுங்க, சாப்பிட போறோம் நம்ம. இழந்த பழம் மாதிரி அதே சாப்பிட கேட்டான் அவன். என்ன ப்ரோ இல்ல நீங்க இல்ல இல்ல கபிலன், இது அதே ஃபார்மட் தான் வந்துட்டு இன்னைக்கு அந்த ரூட்ல தான் போகுது. இது டுமில் எப்படி ஃபேமஸ் ஆனா? ப்ரோ 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 அத விடுங்க. இது வரைக்கும் எனக்கு நீங்க இல்ல அப்பே பேசுனீங்களே இல்ல ப்ரோ, இங்க பாருங்க, இப்ப மத்தவங்க எல்லாம் மூடிட்டு இருக்காங்கல்ல, மத்தவங்க பேசுவோம், நம்ம முதல்ல சைலண்டா இருக்கணும். நம்ம கிட்டயே பேசிட்டு இருக்க முடியாது. மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மியூட்ல கூப்பிடுவாங்க, அப்ப பேசணும். ஜிப்சி ப்ரோ, தம்பி டியூன் ஆகி வந்திருக்கா அப்படி, அது உங்களுக்கு புரியலையா? அதுதான் தெரியும். வாழைப்பழம் வேற சைடு, அதுலயும் தெரியும் எனக்கு. சைடு வாழைப்பழம். யார் ப்ரோ? இங்க ஒருத்தர் இருப்பான் கீழே, அது உங்களுக்கு தெரியாது ப்ரோ. வாழைப்பழமா சைடு வச்சு சாப்பிடுவோம். ஓகே ஓகே. அதனால இப்ப உங்ககிட்ட பதில் சொல்லுங்கன்னா, சரத் ப்ரோ பதில் சொல்லுங்க அப்படின்னா நீங்க மைக் ஆன் பண்ணி பதில் சொல்லணும். மத்தவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க இல்லையா? அப்படிதான் ஸ்பேஸ்ல பேசணும். ஏன்னா உங்க ஐடி இப்ப 6 யார் ப்ரோ பாம்பு போட்டு போறாரு நடுவுல? இப்ப தானே சொன்னேன், சரத் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னா சொல்லணும். மத்தவங்க எல்லாம் சைலண்ட் இருக்காங்க. ஓகே ப்ரோ சைலண்ட். சரி, இப்ப நடுவுல எங்க போயிட்டு வந்தீங்க? நடுவுல ஆளை காணோமே. சாப்பிட போயிட்டு வந்தான் போல இருக்கு. என்ன தெரியல. இல்ல பிராமிஸ் சொல்றேன் ப்ரோ, டேட்டா காலி ஆயிடுச்சு, கீழ போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. ரீசார்ஜ் பண்ணி டேட்டா இல்ல புரியல, எவ்வளவு என்ன பிளான்? ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா? ப்ரோ 999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். பட் இந்த 4G மொபைலு, அது எனக்கு டேட்டா 5G நெட்வொர்க் இல்ல, அதனால ரீசார்ஜ் பண்ண கீழே போனேன் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓ கிளியர் ஆயிடுச்சா? எல்லா ஸ்பேஸ்லயும் அம்மா இது வரைக்கும் எத்தனை ஸ்பேஸ்ல பேசிருப்பீங்க சரத் ப்ரோ? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் பிராமிஸா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் கிளியரா பேசுறேன். யாராவது சொன்னாங்களா சரத் இந்த மாதிரி கபிலன் ஸ்பேஸுக்கு போங்க பேசிட்டு வாங்க அப்படி யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களா? ப்ரோ நான் அவ்வளோ ஒர்த் இல்ல ப்ரோ, நீங்க வேற என்ன ப்ரோ? இல்ல நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல, பட் எதுக்கு கேக்குறேன்னா மெட்ராஸ் பையனுக்காக வந்தீங்களா எப்படி? இல்ல மெட்ராஸ் பையன் இது நான் நார்மலா ஓடிச்சு, சரி உள்ள கலந்துக்கலான்ட்டு மைக் ஆன் பண்ண, நீங்க சேர்த்துக்கினீங்க. பட் நீங்க கலந்துக்கலன்னு ஒண்ணு நல்லது தானே? கலந்துக்கிட்டா நல்லதுதான். நல்லதுதான். இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்க பேசுறீங்க, எனக்கு பிடிச்சது நான் பேசுறேன். அவ்வளவு. இப்போ நீங்க என் மைண்ட் வாஷ மாத்தி கூட நான் டிஎம்க்கு கூட ஓட்டு போடுவேன். அதுல என்ன? அதுல என்ன, தாராளமா. நான் வரவேற்கிறேன்பா, நான் வரவேற்கிறேன்பா. ஓகே, நீங்க வரவேற்க தான் செய்வீங்க மெட்ராஸ் பையன் ப்ரோ. நீங்க கண்டிப்பா வரவேற்பீங்க. மெட்ராஸ் பையன் பிராமிஸா விஜய்க்கு அடுத்து மெட்ராஸ் பையன் உங்களை தான் நான் அதிகமா ட்விட்டர்ல பார்த்ததே. நான் கிளம்பவா? நான் போயிட்டு மெட்ராஸ் பையன் ப்ரோ, எனக்கு போட்டோ போட்டு ஒரு டீ-ஷர்ட் மட்டும் அனுப்பி விடுங்களேன். எனக்கு இது ஏதோ வஞ்ச புகழ்ச்சி மாதிரி. இல்ல அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு டீ-ஷர்ட் மட்டும், உங்க போட்டோ போட்டு ஒரு டீ-ஷர்ட் மட்டும் அனுப்பி விடுங்க, நான் போட்டுக்கிறேன். ரெட் டிராகன் நீங்க எல்லாம் செய்வீங்களா? அது ஒண்ணு இல்ல சரத், ராஜ் வெங்கட்டுக்கு இல்ல சரத்குமார் தப்பா எடுத்துக்காதீங்க. ராஜ் வெங்கட்டுக்கு நீங்க வெங்கடாஸ் பையனை பார்த்து புகழ்ந்தீங்க இல்லையா, அவருக்கு காண்டு இந்த ராஜ் வெங்கட் ஐடிக்கு பொறாம ப்ரோ. இதுல யார் யார் ஐடியா பாத்திருக்கேன்னா, மெட்ராஸ் பையன் ஒண்ணு, அடுத்தது இருங்க சரத் நீங்க சொல்லுங்க சரத். நீங்க பார்த்தது கூட அழிச்சிடு. ரெட் டிராகனா? இல்ல ரெட் டிராகன் மட்டும் சொல்லிட்டு நான் இப்பவே பொளந்தறலாம் கையில. இல்ல ப்ரோ பிராமிஸா சொல்றேன், இதுல எதுலயும் பார்க்கல நான் மெட்ராஸ் பையனா. சரத் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சரத். அஜித் டிபி வச்சுக்கிட்டு ப்ளூ கலர் ஜீன் போட்டுக்கிட்டு கருப்பு கலர் சட்டை போட்டு கையாமையான்னு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். இல்ல ரெண்டே பேரை தான் பாத்திருக்கேன். மெட்ராஸ் பையன் ஒண்ணு, ஜிப்சி ஒண்ணு. ஓகேவா? ஜிப்சி இருப்பாரு, ஜிப்சி என்னோட ஃபேமஸ் ஆனாலே அவர் தான் 2-3 ஐடி போயிருக்காரு. அவருக்கு சத்தியமா வாழ்த்துக்கள். மெட்ராஸ் பையனை பாத்திருக்கேன். மெட்ராஸ் பையன் தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம். இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு
இல்ல அந்த அளவுக்கு மெட்ராஸ் பையன் அந்த அளவுக்கு கதற விட்டாரு. இல்ல போதும் தெரிஞ்சு கபிலன். இப்போ நானாவது பரவாயில்ல, இப்ப உங்க ஸ்பேஸ் மட்டும் தான் வரேன். அதுவும் பக்கத்துல இருக்க ஹோஸ்ட் உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சிருக்கு, அது ஒரு விஷயம். மெட்ராஸ் பையன் வந்து அந்த பக்கம் டிஎங்க ஸ்பேஸ் போவாரு, மத்த ஸ்பேஸ் எல்லாம் போவாரு, சரிங்களா? ஓகே அதுதான் தெரியல, இது என்ன பார்வை இது? நான் ஸ்பேஸ் குமார் இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாவது ஐடியில ஸ்பேஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐடி இருந்து ஸ்பேஸே வர மாட்டீங்க. ஆமா இல்ல தம்பி ஐடியா ஆரம்பிச்சு இந்த மாசங்க, நீங்க வேற சும்மா இருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ 2021 வேற ஜிமெயில் ஐடியில இன்னொரு ஐடி இருக்கு ப்ரோ. அந்த ஐடி ஒரிஜினல் ஐடி என்னாச்சு? அந்த ஒரிஜினல் ஐடி இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. நான் இந்த ஐடி புதுசா ஓபன் ஏன் தூங்குது? ஒரிஜினல்லாம் ஏன் தூங்க வச்சுட்டு இந்த ஐடியில அண்ணனோட இதுக்கு மட்டும் என்ன அரசியல் பேச மட்டும் ஏன் எல்லாம் புது ஐடி ஓபன் பண்றீங்க? பழைய ஐடியில ஏன் பேச மாட்டேன்றீங்க? பிராமிஸ் ப்ரோ. இது ஓகே, நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ஓகே இல்ல. நான் ஏன்னு கேக்குறேன், நீ பதில் சொல்லணும் இதுக்கு. ஆமா ப்ரோ, டிக் பண்ணிட்டு இருக்க. சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம புது ஐடி ஓபன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சப்போர்ட் வேணும் ப்ரோ. யார் சப்போர்ட் வேணும்? ஐடிக்கா இல்ல விஜய்க்கா? விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு, ஐடிக்கு ஓகேவா? வருதா ப்ரோ? ஏன் ஐடிக்கு இல்ல ஃபாலோவர் செட் ஐடி விக்கிற கேங்க. ஐடி விக்கிற கேங்க ப்ரோ அவ்வளவு சீப் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ சரி சரக்குமார், இப்போ வந்து இப்போ சப்போர்ட் உங்களுக்கு வேணும் இல்லையா? பேரே நல்லா இருக்குல்ல, சரத்குமார். சரக்கு விக்கிற குமார்ன்றீங்களா? நாங்க சரக்கு மாதிரி நாங்க வேற மாதிரி ரம்மிக்குமார் கிண்டல் அடிப்போம், வேற விஷயம். ப்ரோ நீங்க விண்வெளிக்கே போயிட்டீங்க ப்ரோ. சொல்லுங்க. இல்ல விண்வெளிக்கு போனது விஜய் தான். இல்ல டைவர்ட் ஆகல இருங்க ராஜா. இல்ல டைவர்ட் ஆகல. கரெக்ட். என்ன சொல்ல வர டைவர்ட் பண்ணாங்க. கரெக்ட். விண்வெளியில போயிட்டு போனது ஆக்சுவலி விஜய் தான், நாங்க இல்ல. ஓகே போயிட்டு வரட்டுமே, சந்தோஷம் தான். நம்ம டைட்டில் கார்டு நீங்க பாத்துருக்கணும் சரக்குமார். ஓகே அதுல ஒரே நிமிஷம். விஜயோட 25வது படம் எது சார்? சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியும், ஹேட்டர்ஸ் ஆனா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தலையோட படம் 25 படம் அமர்க்கலாம் நான் சொல்லுவேன். நீங்க டக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு ப்ரோ படம்? நான் படத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க அணிலே கிடையாது, நீங்க தற்கொலையே கிடையாது. ஓகே சரி பேசுங்க. நான் அரசியலுக்கு தானே அத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்க. மெட்ராஸ் அவனுக்கு தெரியல, அவனுக்கு சொல்லணும்ல, அதனால அது ரைட் தான் மெட்ராஸ் பையன். ஆனா நீங்க இவ்வளவு வேகமா கற்பூர மாதிரி பத்திட்டீங்க மெட்ராஸ். நீங்க சொல்லும்போதே நான் கூகுள்ல போயிட்டு போட முடியும். வேண்டாம், ஓபனா பேசுறோம். நீங்க சொல்ற டைமிங்ல எங்களுக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. ஓகே நீங்க கூகுள்ல போடுவீங்க, பார்த்து சொல்லுங்கன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்த அப்புறம்னு சொல்ல முடியலன்னா தெரியும். ஓகே ஐடி ஏத்தி ஐடி விக்கணும். ரைட் ப்ரோ. அதத்தான் நானும் சொன்னேன். நான் சரக்குமார் 2 நாள் முன்னாடி என் ஸ்பேஸ்ல வந்தீங்களா? வந்ததுக்கு அப்புறம் பூட்டு போட்டீங்களா? மாவீரன்ற ஐடி உங்க ஐடியா? இல்ல ப்ரோ இதுதான், இந்த ஐடி தான் ப்ரோ. ஓகே மாவீரன்னு யாராவது தெரியும்? இல்ல ப்ரோ, யாருமே தெரியாது ப்ரோ. நான் இப்பதான் புதுசா வந்தேன். வந்த உடனே மெட்ராஸ் பையனை புடிச்சு போச்சு. இல்ல ப்ரோ, மெட்ராஸ் பையன் அப்பந்தே எனக்கு தெரியுமே. ரொம்ப லவ் பண்றாரு. மெட்ராஸ் பையன் அப்பந்தே தெரியும், பழைய ஐடியில இருந்தே தெரியும். பழைய ஐடி ஆக்சுவலி உங்களுக்கு விஷயம் தெரியுமா சார்? ஆக்சுவலி மெட்ராஸ் பையனை விட சார் ரெட் டிராகன் ஒரு பையன் செம்மையா பேசுவான், தெரியுமா உங்களுக்கு? பாக்குறேன் ரெட் டிராகன் இங்க மேல ப்ளூ டிக் ஓகே ஃபாலோ பண்றேன். அந்த பையன் இன்ஸ்டாலே இருக்கிறான். முடிஞ்சா அங்க ஃபாலோ பண்ணுங்க. வேணாம் தம்பி, இங்க பாருங்க உள்ள கோர்த்த ஒட்டிங்களே. மன வருத்தம் பண்ணுவீங்க. இது பாருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா சரத்? ஆக்சுவலி இந்த பையன் ரெட் டிராகன் வந்து இஸ் a very good singer and very good educated people, you know. He know lot of languages, multiple languages, you know, French எங்களுக்கு தொழில் கற்றுக்கொடுத்ததே very good handsome. அத சொல்ல மாட்டீங்க. He is very tall and handsome and good looking and Jimbo. ஆமா சரத், முக்கியமான மேட்டர். அவன் கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே 4 ஐடியில மானிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இது 5வது ஐடி ப்ளூ டிக். அவர்தான் எங்களுக்கு சொல்லி தரார். ரெட் டிராகன் தான் எங்களுக்கு. இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன் சரத்து, இன்னொரு மேட்டர் சொல்றேன் சரத்து. போன மாசம் அவன் வாங்கின இது வந்து பேமெண்ட் வந்து எவ்வளவு தெரியுமா சரத்து? ஓகே 32K. பரவாயில்லையா? ஒரு ஐடில மட்டும் 59K நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. ஒரு ஐடில 32K. 3 ஐடி எவ்வளவு ஆச்சு?
போடி ஓஹோ 1 லட்சம் ரூபாப்பா 1 லட்சம். எப்பா அது நீங்க ஊரே எதாவது தான்ப்பா red வந்துச்சு. dragon ரெண்டு நீங்க ஐடியில என்ன 64. போனா இல்ல வருமா ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம். ஒரு ஐடியில 32ன்னா 2 ஐடியில 64 பிளஸ் 32 எவ்வளவு ஆச்சு? ப்ரோ எங்க 96ங்க சும்மா எங்க ஒழுங்க ஒரு 4000 சேர்த்துக்கோங்க ப்ரோ. சேர்த்துக்கு என்னப்பா காசா பணமா? அதே சேர்த்து ப்ரோ சைடுல வரும் ப்ரோ. இன்ஸ்டால சைட்ல வரையா? எதுலயாச்சும் வரும். ஓகே ஓகே ஓகே. என்ன ப்ரோ இன்ஸ்டா வருமானத்தெல்லாம் பேசிட்டு இருக்காருண்ணே. நீங்க என்னமா அதை ப்ரோ சரி அதை விடுங்க. இப்போ நம்ம ஃபாலோ கான்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரத்து. ரெட் டிராகனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் டிராகனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கடா. தம்பி போயிடு. இப்ப நான் உடனே ஃபாலோ பண்றேன். ஓகே பண்ணிட்டேன் ப்ரோ. ரெட் டிராகன் ஃபாலோ பேக் பண்றா. ரெட் டிராகன் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வரும். ஏய் ரெட் டிராகன் சும்மா இதெல்லாம் பண்ண ஃபாலோ பாவண்ட சின்ன பையன் புதுசா ட்விட்டர் வந்திருக்கு. அவளை ஃபாலோ பண்றா. அட வேணா விடுங்க ப்ரோ ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. சொல்றீங்களா அந்த பையனை மதிச்சு பேசு. உன்னை வீடு தேடி வாசல்ல வந்திருக்கறாப்ல ஃபாலோ பண்ணு. வீடு தேடி ப்ரோ ரெட் டிராகன் 24/7 ன்னு போட்டுருக்கீங்க. ஃபாலோ பண்றா. ஃபாலோ பண்ணணுமா? பண்ணு. வேணாம் விடுங்க. ஏய் அவன் ஃபாலோ பண்ணலனா சரத்து நீ என்ன பண்ணு, அவனை டேக் பண்ணி யாரும் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டு ரிப்போர்ட் அடிக்கணும் ப்ரோ ப்ரோ ஓகே என்ன ஃபாலோ கூட வளர்த்து விடுறா. பாவண்டா சின்ன பையன்டா வளர்த்து விடுறா. டேய் ரெட் டிராகன் என்னையே யாராவது அவ்வளவுதான் இருக்கு. இல்ல சரத் உங்களை ஒரு ரிட்டர்ன் உங்களை ஃபாலோ பேக் பண்ணலினா ஐடியை டேக் பண்ணி எல்லாரும் இந்த ஐடி ரிப்போர்ட் அடிக்க சொல்லி ஒரு ட்வீட் மட்டும் போட்டுருங்க. போட்டு உங்க குரூப்ல ஷேர் ஓகே பண்ணிருங்க. ப்ரோ ஓகே. சரி ஓகே ப்ரோ. போயிட்டு வர சரத்து. பை. இல்ல போயிட்டு வரல. ஏதாச்சும் பேசுங்க. நம்ம அரசியல் பத்தி ஏதாச்சும் நான் சொல்றேன். மெட்ராஸ் பையனை பத்தி தான் சொல்லு ப்ரோ. இல்ல சரத்து ஆக்சுவலி சரத்து ஆக்சுவலி டேட்டா வேற இல்ல. நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் டேட்டா போயிட போகுது. இல்ல ப்ரோ இந்த முறை நான் 10 GB டேட்டா பண்ணிட்டேன். 10 GB ரைட். காமிசா ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா இதுல? இல்ல ரெட் டிராகன் இருக்காருல அவருக்கு டிஎம் பண்ணிருங்க. அவர்தான் எங்களுக்கு மெசேஜ். ஓகே ரெட் டிராகன் ஏதாச்சும் பக்கம் வராத ஆஃப் பண்ணி வச்சிருவேன். வந்துராத. ரெட் டிராகன் தான் எங்க குரு. எது வந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க எங்களுக்கு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் எங்களுக்கு எல்லாமே கான்வர்சேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. இங்க பாருங்க சார் சிம்பிளா சொல்றேன் சார். அவன் ஒரு காலத்துல ஸ்பேஸ்லாம் பழைய அடிலாம் அவன் மிகப்பெரிய ஒரு ஹோஸ்ட் 500 ஸ்பேஸ் கிட்ட 1000 ஸ்பேஸ் கிட்ட போட்டிருக்கிறான் ரெட் டிராகனை. இப்ப அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சுனால அது என்னன்னா நடுவில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. என்னன்னா பெரிய போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி போய் அதுக்கப்புறம் மறுபடியும் புது ஐடி ஓபன் பண்ணி வந்திருக்கிறான் ஆளு. ஓகே ஓகே. இந்த ஐடியில இப்ப வந்திருக்கிறான். ஆக்சுவலி சைலண்டா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பயங்கரமான வைலண்ட். ஓகேவா ப்ரோ எப்படி ப்ரோ எல்லாருமே அதே வைலண்ட் தான் ப்ரோ. இல்ல அவன் அஜித் ஃபேன்ல கொஞ்சம் சூடா தான் இருப்பான். எல்லாம் ரத்தம் வேற. ஓகே ஓகே ப்ரோ. அஜித் சைலண்டா இருக்கிறாரு. ஆமா ரெட் டிராகன் அந்த ஐடி. ஸோ ஃபாலோ பேக் பண்ணிக்கோங்க. அவனும் ரெட் ஃபாலோ